முருகன் சிற்பம் இருக்கிறதுனால இது முருகன் கோயில்னு அர்ஜுனதர் சொன்னான். இந்த நீண்டமான அமைப்புள்ள கோயில் இருக்கே, இதுக்கு வந்து அந்த மேலே இருக்கிற அந்த கூரை அமைப்புக்கு ஷாலாக்கார விமானம் அப்படின்னு பேர். ஷாலா அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஆக்காரம்னா வடிவம். முதல்ல துர்கை ரத குடிசை வடிவத்தை கூட்டாக்கார விமானம்னு சொல்லுவாங்க. 4 பக்கமும் 4 வளைஞ்சு இருக்கும், குடிசை மாதிரி இருக்கக்கூடிய கோயில் வகை. அது வந்து துர்கைக்கு இருக்கு. 8 பக்க வடிவம் இருக்கிற 8 முகம் இருக்கக்கூடிய ஒரு சிகரத்தோட அர்ஜுனன் ரத்தமும் தர்மராஜ ரத்து மேலேயும் கல் இருக்கு. ஸோ இதுக்கு திராவிட சிகரம் உள்ள விமானம்னு பேர். இந்த திராவிடங்கிறதெல்லாம் வந்து அரசியல் வாரத்துக்கோ மொழிக்கோ வரதில்லை. சிற்ப சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஹிமயமலையிலிருந்து விந்தியமலை வரைக்கும் கட்டப்பட்ட கோயில்கள் நாகரி கட்டுமானக்கலை என்றும், விந்தியமலையிலிருந்து கிருஷ்ணா நதி வரைக்கும் இருக்கிற கோயில்கள் வேசரா கட்டுமானக்கலை என்றும், கிருஷ்ணா நதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கட்டப்பட்ட கோயில்கள் திராவிட கட்டுமானம்னு அவர்களுடைய 3 வார்த்தைகள். இது கட்டுமானத்தை பொற்று மொழியலை பற்றி கிடையாது, வேற எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ அந்த இதில் இது எல்லாமே திராவிட கட்டுமான கோயில்கள் தான். ஆனால் சிக்கரத்தை பொறுத்து அதுக்கு வேற சொல்றது. ஒன்று கூட்டாக்காரம், ஷாலாக்காரம்னா என்னன்னா மாட்டு வண்டியோடைய கூரை மாதிரி இப்படி வளைஞ்சு இருக்கும். அதனுடைய இது எங்க இருக்குன்னா, பெரும்பான்மையாக பள்ளிக்கொண்ட பெருமாள் கோயிலில் தான் இந்த வடிவம் இருக்கும். காஞ்சிபுரத்தில் நீங்கள் போனீங்கன்னா, நம்ம சொல்கிற பள்ளிக்கொண்ட பெருமாளுடைய இது இருக்கு இல்லையா, திருவெக்கால சொன்னவண்ண செய்தம் பெருமாள்னு கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கூரை அப்படி தான் அகலமாக இருக்கும். முக்காவாசி கோயில் கோபுரம் பார்த்தீங்கன்னா அந்த மேல் பகுதி கோயில் கோபுரத்து மேலே இருக்கிறதும் இந்த ஷாலாக்காரமாக தான் இருக்கும். இதை தவிர ஒரு கோயில் கொஞ்சம் பெருசாக அகலமாக இருந்ததுன்னா, கும்பகோணத்தில் ராமசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. ராமர் சீதை இருக்காங்க, லக்ஷ்மணர் பரதர் சத்ருகுணர் 5 பேரும் இருக்காங்க கோயில். அந்த கோயிலை வந்து கூர்மையாக அப்படி கட்ட முடியாது, அகலமான குறையோட கட்டணும். அதுவும் வந்து இந்த ஷாலாக்கார பீமரதம் மாதிரி ஷாலாக்கார விமானமாக இருக்கும். சரியா? பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்திலேயே நீங்கள் திருவிக்கிரமர், அதாவது உலகளந்த பெருமாள் கோயில், பாண்டவத பெருமாள் கோயில்னு பெரிய சிலைகள் இருக்கிற கோயில் பார்க்குறோம். அதுவும் ஷாலாக்கார விமானம். அகலமான சன்னதி இருந்ததுன்னா, கருவறை இருந்ததுன்னா அந்த விமானம் வந்து அகலமான கூரை இருக்கும். ஷாலாக்காரம் தான் அதற்கு வந்து சரிப்பட்டதுன்றதுனால இந்த ஷாலாக்கார விமானமாக. அதனால இங்கே ஒரு பள்ளிக்கொண்ட பெருமாளுக்காக சிலை வடிக்கிறதுக்காக முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தூணெல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த பாறையில் அவங்க கட்டும்போது பிளவு வந்திருக்கு. அந்த பள்ளிக்கொண்ட பெருமாளை செதுக்கலை.